அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம். இன்னும் ஒரு முறை தமிழ் செல்வன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபினான்ஸ் செய்திகள். போன வாரம் நம்ம வீடியோ பண்ணல. காரணம் என்னன்னா, நான் வந்து அவைலபிள் இல்ல. பட் இருந்தாலும் இந்த வீக் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கொண்டு வரணுன்றதுனால சீக்கிரமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபினான்ஸ் நியூஸ் நம்பர் 27க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல் நியூஸ்க்கு போறதுக்கு முன்பாக நம்ம வழக்கம் போல இந்த வாரம் நிஃப்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, -1.22% அண்ட் சென்செக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, -1.13% இருந்தது. சரி, எஃப்ஐஐ டிஏஎஸ் உடைய டேட்டாவை பார்க்க வரைக்கும் டிஏஎஸ் பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருந்திருக்காங்க. கடைசி நாளில் மட்டும் செல்லிங் இருந்திருக்கு. அண்ட் கோல்டுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏறி இருக்கு. சில்வரும் கிட்டத்தட்ட அதே தான் ₹125 பர் கிராம் கிட்ட இருக்கு. அண்ட் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் கடைசி நாளில் மட்டும் நல்லாவே இறங்கியிருந்தது. -1.78%. அது ஏன், எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனினால தான். டிசிஎஸ் உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலி இந்த ரிசல்ட் வந்து பாருங்க, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து -1.62%, இயர் ஆன் இயர் வந்து +1.32% அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தாலுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாரி தான் நமக்கு தோணுது. பட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வார் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் போனதுனால, எஸ்டிமேட்ஸே வந்து கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி இவங்களுடைய ரிசல்ட் வந்து அந்த எஸ்டிமேட்ஸ் அளவுக்கு கூட வரல அப்படின்றது தான் இந்த இடத்துல நெகட்டிவா கருதப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கூட -3.43% வந்து அடிச்சிருந்தது. அண்ட் டாடா எல்க்ஸி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காலையில எழுத்த உடனே 8% விழுந்திருந்தது. அதுக்கப்புறமா 7% ரிகவரி ஆயிடுச்சு. பட் அந்த அளவுக்கு டிசிஎஸ் வந்து ரிகவரி ஆகல. பிளஸ் இந்த மாரி ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கக்கூடிய அளவுல இருக்குமா? இருக்காதா? அப்படின்றது போல பலவிதமான கன்ஃப்யூஷன்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா டாரிஃப் அன்சர்டனிட்டியா இருக்கட்டும், இல்ல கிளையண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸிங் அந்த சைட் பண்றாங்களா? இல்லையா? ஏஐ வந்து ஜாப் எடுத்துக்க போகுது. இந்த மாரி நெறைய விதமான விஷயங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, அதனால கம்பெனி எஸ்டிமேட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பத்தி ஓரளவுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இத அது மீட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில கம்மிங் டேஸ்லயும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமா தடுமாற்றத்தில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீக்ல, இந்த மந்த்ல எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்றத வந்து பார்த்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாச்சும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பி கேர்ஃபுல். அதிலயும் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல மார்க்கெட் கொஞ்சமா ரிகவர் ஆன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் மட்டும் தான் ரிகவர் ஆகாம இருந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? நான் வாரம் வாரம் வந்து இந்த இண்டெக்ஸ்ல எது எதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு எந்தெந்த செக்டார்ன்னு சொல்லும்போது, ஐடி மட்டும் தான் கீழயே வந்து இருந்துச்சு. இப்போ இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேடா இருக்கிறது, திரும்ப அதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். பட் கோயிங் ஃபார்வர்ட் மத்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற பட்சத்தில, குறிப்பா இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, அப்போ மேபி இந்த செக்டார் வந்து கொஞ்சமா பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் கூட மேல போகணும் அப்படின்னா, ஐடி செக்டாரும் கொஞ்சமா எழுந்தே ஆகணும். அடுத்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து திரும்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும்? நாங்க திரும்ப எல்லா நாடுகளுக்கும் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் வந்து டாரிஃப்காக பேச வரலையோ, இதுதான்ப்பா உங்களுக்கு டாரிஃபு. இனிமேட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நான் டாரிஃப் போட்டுருவேன். இதுக்கு மேல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுதான். இனிமே டேட்டெல்லாம் மாத்த மாட்டேன். டேட்ட மாத்த மாட்டேன் அப்படின்றது போல அவரே 1க்கு 2 தடவ சொல்ட்டாரு. மார்க்கெட்டுக்கும், ட்ரம்புக்கும் என்னதான் சொல்றது அப்படின்னு தெர்ல. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ள வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அவரு கூப்பிடுறாரு. வராதவங்களுக்கெல்லாம் பாருங்க நாங்க எக்ஸ்ட்ராவா புது டாரிஃப் போடுறோன்றது போல புது டாரிஃபா வந்து திரும்ப போட்டுருக்காங்க. ஜப்பானுக்கு 25%, நம்ம பங்களாதேஷ்க்குலாம் 35% இந்த மாரி வந்து வாரி வழங்கியிருக்காங்க. ஒருவேளை இவங்க பேச வந்தா, பேசி அப்புறமா கம்மி பண்ணலாம் அப்படின்றது போல பிளான் பண்றாங்க. இது ஒரு சைடா. இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காட் பென்சன்ட் இவர் வந்து யார்றான்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி. இவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு, இந்த வருஷத்துக்குள்ளவே இந்த டாரிஃப் மூலியமா மட்டும் $300 பில்லியன் வந்து நாங்க கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது மாரி இருக்கும். பிளஸ் இந்த டெக்கேட்ல $2.8 ட்ரில்லியன் வந்து இந்த டாரிஃப் மூலியமா நாங்க கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத போல கணிச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா, இப்ப இதே மாரி எல்லா நாடுகளும் வந்து நாங்களும் டாரிஃப கலெக்ட் பண்றோம், நாங்களும் டாரிஃப கலெக்ட் பண்றோம், சைனா போட்டி போட்ட மாரி எல்லாருமே போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவங்க நிலைமை என்ன ஆகும்? பேலன்ஸ் அப்படின்றது வளர்ந்த நாடுகளுக்கும், வளரக்கூடிய நாடுகளுக்கும், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதெல்லாம் தான் வித்தியாசம். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு 50% டாரிஃப வந்து காப்பர் மேல கொண்டு வந்துட்டாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து எஃபெக்டிவ் அப்படின்றது போல இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் நம்ம M6ல காப்பர்லாம் பார்த்தா பெரிய மூவ்மெண்ட்லாம் வந்து கிடையாது. பட் யுஎஸ்ல பார்க்கும்போது 17%க்கான பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமா ஃப்ளாட்டன் ஆயிருக்கு. ஓகேங்களா? கூடவே யுஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லிக்கிறாரு, 200% வரைக்கும் நான் டாரிஃப் போடுவேன்ப்பா. எது மேல? இந்த மாத்திரை, மருந்து, பாராமெடிக்கல்ஸ்
இந்த மாதிரி இம்போர்ட்ஸ் மேலே அப்படின்றது போல் சொல்லிக்கிறாரு. ஸோ சீக்கிரமா நீங்கள்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள், இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள், இல்லாட்டி நாங்கள் போடுவோம் அப்படின்றது போல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு என்னடா விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இன்னும் பெருசாக வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் அது எடுக்கல. அண்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் பெரிய அஃபெக்ஷன் வந்து ஆகலை. ஏன்னா ஒன்று இவங்க இன்க்ரீஸ் பண்ணணும், அதுவும் இதுக்கு வந்து ஃபார்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செக்டார் மாதிரி கிடையாது. இது பெருசாக அவங்க அஃபெக்ட் ஆச்சு, அதாவது ப்ரைஸிங்கு டேரிஃப்லாம் ஏற்றுனாங்க அப்படின்னா அது பெருசாக யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் அந்த கம்பெனி ஓனர்ஸ்க்கு கொஞ்சமாக ப்ராஃபிட்டில் அஃபெக்ட் ஆனாலுமே அமெரிக்கா மக்களுக்கு பெரிய அடி. ஏன்னா இங்கே மருந்து மாத்திரை கடைகள்லாம் எங்கே போவாங்க இல்லைங்களா? டெய்லி பேசிஸில் கன்சியூம் வேறு பண்ணணும். ஸோ இதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் வந்து நம்ம ஆளுங்க முடிவெடுப்பாங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்றதை அப்புறம் பார்க்கலாம். அதே போல் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் நாடுகள் வந்து தனியாக ஒரு கரன்சியை கொண்டு வந்தா அது வந்து அமெரிக்காவுக்கு எதிரானது, நம்ம டாலரை ஒழிக்கக்கூடியது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நான் 10% வந்து அடிஷ்னலாக டேரிஃப் போடுவேன் அப்படின்றது போல் சொல்லியிருக்கிறாரு. வீடியோவில் கேட்டதுக்கு இந்தியாவுக்கும் போடுவீங்க அப்படின்னா, இந்தியாவும் அதில் இருந்தாங்கன்னா இருக்கிறாங்க, அதனால் நான் அவங்களுக்கும் 10% எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் அப்படின்றது போல் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, இது கூடவே அடுத்த ட்ரம்ப் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் சைனா நாங்கள் எவ்வளோ தடவை சொன்னாலும் ரஷ்யா கிட்ட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி இம்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து 500% டேரிஃப் போட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. இந்த சின்ன பசங்கலாம் விளையாடும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து 10, 15, 20, 200, 300, 400 அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அவர் தனியா விளையாடட்டும் விடுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி மார்க்கெட்டும் பெருசா ரியாக்ட் ஆகாத மாரி தான் இருக்கு. ஏன்னா, கிட்டத்தட்ட சுத்தி சுத்தி எல்லாமே இதே மாரி வந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்க. ஏன்னா இப்போ 500%ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்பா அமெரிக்காவே வந்து பயன்படுத்துறாங்கப்பா, அப்போ எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ரியாக்ட் ஆயிருக்கணும். ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாரிஃப்ப பத்தி பேசும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. இப்போ போக போக மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேப்பா இவர் இப்படி தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பேச போறாங்க, மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெரிய ரியாக்ஷன் வந்து இல்ல. ஸோ என்ன ஏதுன்னு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ட்ரம்ப்ப பத்தியெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் காதுல தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்றதுனால தான் எவ்ரி வீக் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்க. ட்ரம்ப்புக்கும் இலான் மஸ்க்குக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்ப வந்து இலான் மஸ்க் என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்கா பார்ட்டின்றது போல ஒரு புது கட்சிய வந்து ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஊர்ல ஆரம்பிச்ச மாரி டக்குன்னு ஆரம்பிச்சு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்ணிட முடியாது. அங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால 2 பெரிய கட்சிகள் தான். 3வது ஒரு கட்சியே இல்ல. ஏன்னா, அந்த 3வது கட்சி வந்து அஃபிஷியலி வந்து ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள், ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. நெறைய இடத்துல போய் வோட்டிங் வாங்கணும், மக்கள் ஆதரவு வரணுன்றது போல பலவிதமான சிக்கல்கள். ஓகேங்களா? அந்த அளவுக்கெல்லாம் வந்து இதானா மட்டும் தான், பிளஸ் பணத்தோட பேக்கிங்கும் இருந்தா மட்டும் தான் 3வது கட்சியும் முன்னாடி நின்னு கம்பீட் பண்ண முடியும். அண்ட் இலான் மஸ்க் கிட்ட இதற்கு தேவையான எல்லா விதமான தகுதியும் இருக்கு. ட்விட்டர் அவர்கிட்ட தான் இருக்கு எக்ஸு. ஸோ அத வச்சு எல்லாமே வந்து பாசிபிள் பண்ண முடியும். பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு பண்றாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இலான் மஸ்க் வந்து இப்போ இது மட்டும் கிடையாது. இலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால டெஸ்லா ஷோரூம் ஜூலை 15ஆம் தேதி ஓப்பன் ஆகப்போகுது மும்பை பிகேசிலன்றது போல சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஸ்டார்லிங்க்குமே சீக்கிரமா அப்ரூவல் ஆயிடும்ன்றது போலயும் ஒரு விஷயம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதே டைம்ல இப்ப யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் டீல் எந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்றதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, யார் யார் 2 சைட்லயும் வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க, இந்த டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்குன்னா, அந்த லிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுல பியூஷ் கோயல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் நீங்க இன்னும் இது பண்ணல?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நாங்க என்ன வந்து தலை வணங்கி போற இடத்துலலாம் நம்ம இல்ல. நம்ம வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்காக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளால அவங்களுக்கும், அவங்களால நமக்கும் வந்து சாதகமா இருந்தா மட்டும் தான் இந்த அக்ரீமெண்ட் வந்து போடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பொலிட்டிக்கலா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கட்சியா இருந்திருந்தா, அந்த கட்சியா இருந்தா இந்நேரம் வந்து அக்ரீமெண்ட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாரிலாம் வந்து கிடையாது. 2 பேருக்கும் நல்லது இருக்கும் பட்சத்தில பண்ணலாம் அப்படின்றது போல. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டிட்ல ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து 1998ஆம் ஆண்டு அவருடைய அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஜாப்ல தான் இருந்தாங்களாம். சராசரியான வாழ்க்கை. ரொம்ப பெருசா வெக்கேஷன்லாம் போமாட்டாராம். எப்பயோ ஒரு தடவ தான் கேரளாக்கெல்லாம் போனாராம். அந்த மாரி இருக்கும் பட்சத்தில எஸ்ஐபி ரூ. 10,000 போட ஆரம்பிச்சாங்களாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 4.7 crore வளர்ந்து நிக்குது அப்படின்றத போல சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட் ஆச்சுன்னா, எல்லாம் கரெக்ட்டா தான். 1998ல ரூ. 10,000க்கு என்ன வேல்யூ இருந்திருக்கும்? அப்புறம் இவன் அங்கிள் அங்க சாதாரணமான வேலையில இருந்திருப்பாரு. பிளஸ் அன்னைக்கு தேதியில ரூ. 10,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1 இயர்க்கு அவரு எஸ்ஐபில போட்ட அந்த ஒரு 1,00,000 1,00,000 சேர்த்து வச்சிருந்தாலே, அன்னைக்கு வந்து லேண்ட் வாங்கி போட்டுருக்கலாம் ரியல் எஸ்டேட். இன்னைக்கு பயங்கரமா 4,00,00,000 அது 10,00,00,000 கூட போயிருக்கலாம். நல்ல லொகேஷன்ல இருக்கும்போது. இதனால தான் டைவர்சிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். அட்லீஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ரிஸ்க்கும் எடுக்காம, பெரிய நாலேட்ஜும் இல்லாம, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்றதுல நான் வந்து எஸ்ஐபில போட்டேன். சிம்பிள். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ வளர்ந்துருச்சுன்றது தான் இதோடைய கான்செப்ட். ஓகேங்களா? எந்த இடத்துலயுமே டைவர்சிஃபிகேஷன் மஸ்ட். பிளஸ் நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோன்றதுக்கு பின்னாடி என்ன நாலேட்ஜ் இருக்குன்றத பேசிக்காவாச்சும் தெரிஞ்சுக்கணும். அவருடைய காலத்தில யாருமே பண்ணலன்றதுனால அவருக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பட் இனிமேட்டு போகக்கூடிய காலத்தில நெறைய பேருக்கு நம்மள மாரி இன்னும் நெறைய பேர் இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. நெறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்ற பட்சத்தில, நம்ம இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு அட்வான்ஸா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்ப பணமும் வளரும். உங்க கருத்துக்கள் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாரமே கிடையாது. லாஸ்ட் ஒரு சில வீக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் மற்றும் ஜியோ வந்து கிட்டத்தட்ட சார்ட் பேட்டர்ன் வந்து ஒரே மாரி தான் இருக்கு. மூவ்மெண்ட் வந்து ஒரே மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் சைட்லயே மாற ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்குடான்னு பார்த்தா, முன்ன சொன்னேன் இல்லைங்களா? இலான் மஸ்க் வந்து இந்தியாவுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஃபைனல் அப்ரூவல் வந்து குடுக்க போறாங்க அப்படின்றத போல ஒரு டாக்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ வந்தாருன்னா, கிட்டத்தட்ட இந்த சர்வீஸ் எவ்வளோக்கு தருவாரு ஸ்டார்லிங்க்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 பெர் மாசத்துக்கு வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு, கம்மியா இருக்கு, பிளான் என்ன ஏதுன்றதெல்லாம் இப்போதைக்கு அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. மார்க்கெட்ல என்னன்னா ஒரு காம்படிஷன் வருது. டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் மட்டும் தான். ஓகேங்களா? அண்ட் டெஸ்லா கார் இந்தியால லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் பாருங்க. இந்த கார் வந்து இப்போதைக்கு சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ண போறாங்க. இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இலான் மஸ்க் கிட்ட கிடையாதாம். ஓகேங்களா? கேட்ட வரைக்கும் இதுதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்ண போறாங்க மாடல் ஒய். அண்ட் இந்த மாடலுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28,00,000 ஆகுதாம் சைனால. அது இம்போர்ட் பண்றதுக்கு இங்க 70% டாரிஃப் எல்லாம் போட்டா அது ஒரு 21,00,000. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு $40,000 தட் இஸ் 50 லேக் கிட்ட க்ளோஸரா வருதுன்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ₹50,00,000 இந்தியால இத லான்ச் பண்ணாங்கன்னா, இத வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களான்ற டவுட் போயிட்டு இருக்கு. இன்னும் மஸ்க்குக்கு நம்ம ஆளுங்கள பத்தி தெரியல. ஏன்னா, இங்க ஏகப்பட்ட காச குடுத்து ஏதேதோ வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. கண்டிப்பா டெஸ்லாவையும் வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? பட் அவரு என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, இன்னுமே அந்த டாரிஃப்லாம் கம்மி பண்ணுங்க அப்படின்றது போல கேட்டுட்டு இருக்காராம். அதுவும் கம்மியாச்சுன்னா, இன்னுமே காஸ்ட் கம்மியாகும். பட் அப்படி கம்மியாகும் பட்சத்தில இந்தியால இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அடி இருக்கும். ஏன்னா, இங்க வந்து எந்த ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட்டும் பெருசா இல்லாம ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்லா வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ்மென்ட்டோட வரக்கூடிய ஒரு கார் கம்பெனி. அந்த கார மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெக்னாலஜிய பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவங்களுடைய ஃபீச்சர்ஸ் ஒண்ணுமே இல்லன்றத புரிஞ்சுக்குவாங்க. ஸோ காஸ்ட்டும் காம்படிட்டிவா இருக்குன்ற பட்சத்தில இன்னுமே பெட்டரா இருக்கும். அண்ட் BYD சைனீஸ் கம்பெனி அதுவுமே இந்தியால பயங்கரமா சேல்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது ஒரு பெரிய அடி. மஹேந்திரா பிளஸ் மாருதி, டாடா மோட்டார்ஸ் இதுக்கெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேற வழியே கிடையாது. இவங்களும் இன்னோவேட் பண்ணியே ஆகணும். இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடியே ஆகணும். அடுத்த நியூஸ் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் முதல் கம்பெனி $4 ட்ரில்லியன் உடைய மார்க்கெட் கேப்போட இப்போ வந்திருக்கிறாங்க. சரி ஓகே. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், 3வது ஆப்பிள் இருக்காங்க. 4வது Amazon, 5வது கூகுள் இருக்காங்க. ஓகேங்களா? சரி இந்த மார்க்கெட் கேப் அப்ப எவ்வளோப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டோட்டல் மார்க்கெட் கேப்பே அதாவது ஜிடிபியே இப்ப தான் வந்து 4 ட்ரில்லியன தாண்டி நம்ம 4வது இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரே கம்பெனி NVIDIAன்ற அந்த ஒரே கம்பெனி கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபி அளவுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இவங்க $1 ட்ரில்லியன் எப்படா அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2023. அதிலிருந்து இப்போ வரைக்குமே பாருங்க 1 ட்ரில்லியன் வந்து 4 ட்ரில்லியனா மாறிடுச்சு. நம்மளும் ஒரு 1 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இருந்திருந்தா. ஆல் பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ உடைய வளர்ச்சி விதமாக போய்க்கிட்டு இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் GPU தான் தேவை. அது இப்போதைக்கு வேர்ல்டுலயே பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்கிறது NVIDIA மட்டும் தான். கிட்டத்தட்ட மோனோபோலி மாரியா போய்க்கிட்டு இருக்காங்க. காம்படிஷன் எப்போ வருதோ அப்பதான் மத்தது பார்க்கலாம். AMD ஏதாச்சும் உள்ள எட்டி பார்க்குறாங்களா? இல்ல ஆப்பிள் ஏதாச்சும் நம்மள சர்ப்ரைஸ் பண்றாங்களான்னு ஆப்பிள பத்தி தெரியாது. பட் AMD வந்தா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அதே சமயத்தில இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஏஐ குரோத்லாம் இருந்துச்சா? இந்த ஏஐனாலேயே கிட்டத்தட்ட வந்து 800 மில்லியன் ஜாப்ஸ் வந்து 2030க்குள்ள வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது போல ஒரு சில சிஇஓஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சிஇஓஸ் அப்படின்றது போல ஒரு லிஸ்ட்டே வந்து குடுத்துருக்காங்க. நான் அந்த வெப்சைட் லிங்க் வேணா குடுக்குறேன். நீங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்சன் வாங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, NVIDIAவோட சிஇஓ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து மனுஷங்களோட வேலைய எடுக்காது. ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச வேற ஒரு மனுஷனுக்கு அந்த வேலை வந்து போகும் அப்படின்றத போல சொல்லிக்கிறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அத பத்தி டெடிகேட்டடா ஏதாச்சும் தமிழ் டெக்ல வீடியோ போட முடிஞ்சா போடுறேன். சரிங்களா? விஸ்ராய் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேதாந்தாவுடைய ஒரு ரிப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து அதானிய பத்தி இண்டன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி தான் இவங்களும் ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணிட்டு, அந்த கம்பெனிய பத்தி இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பப்ளிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பிளஸ் இவங்க செபி கிட்டயுமே அந்த ரிப்போர்ட்ட ஃபுல்லா தாக்கல் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி என்ன பண்றாங்க வேதாந்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய லாஸை இந்த மெயின் கம்பெனிலேருந்து எடுத்து பணத்த எடுத்து அது டிவிடெண்ட் மூலியமாகவோ வேற எப்படியோ வந்து எடுத்து அத அடைச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இல்லீகல். இது வந்து சரியில்ல. இது வந்து மக்கள ஏமாத்துறாங்க அப்படின்றது போல ஒரு ரிப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு அவங்க என்ன பதிலடி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை வேற சொன்னாங்க. என்னன்னா 3D ஸ்ட்ராட்டஜியாம். என்னப்பா 3D அப்படின்னு கேட்டு வேதாந்தா சொல்றாங்கன்னா, டீமெர்ஜர் ஆஃப் பிசினஸ் யூனிட்ஸ், டைவர்சிஃபிகேஷன் அண்ட் டீலிவரேஜிங். இந்த கடனெல்லாம் நாங்க அடைக்கிறதுக்கும் சரி, அப்படியே மாற்று வகையில நம்ம வந்து பணத்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான்ப்பா நாங்க இத பண்ணிட்டு இருக்கோம்ன்றது போல அவங்க ஒரு கட்டுக்கதைய விட்டுருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்ட்டாங்க, இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ற மாரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து செபி கிட்ட சப்மிட் பண்ண போறோம். பிளஸ் இது இல்லாமயும்
இல்லாமையும் இன்னும் நிறைய விதமான விஷயங்கள பத்தி நாங்க வந்து வெளியிட போறோம். நிறைய தகவல்கள் வந்து வெளியிட போறோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. இது ஒரு சைடுல இருக்கு. இன்னொரு சைடுல ஜேபி மோகன் இவங்க வந்து வேதாந்தா மேல இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கோம். கடன்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது அப்படின்றத போல அவங்க இத சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சேஃபா இருங்க. இந்த மாரி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு மட்டும் வாங்கிட்டு நம்பி அப்படியே உட்காராதீங்க. என்ன ஏது நடக்குதுன்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் உடைய டோட்டல் பிரீமியம் குரோத் எந்த மாரி இருந்துச்சு இந்த ஜூன் மாசத்துலன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி இது 3% டிக்ளைன், எஸ்பிஐ இது 12% டிக்ளைன், ஐசிஐசி இது பார்த்தீங்கன்னா 4%, ஹெச்டிஎஃப்சி இது 6% அப்படின்றது போல இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் எல்லாருதுமே டவுன் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஏதுன்றது போக போக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்டிஏஐ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ 8 இன்சூரர்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 நிவா பூபா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேர் ஹெல்த், மணிபால், சிக்னா இவங்க மேல. பிளஸ் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ், டாடா ஏஐஜி, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இல்லைங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு சில கிளைம்ஸ் எல்லாம் செட்டில் பண்றதில்ல, மக்களுக்கு வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல, இல்ல வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து சரியா வந்து அவங்க ஃபாலோ பண்ணி குடுக்கறதில்லன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால, இவங்க ஒரு சில விஷயங்கள வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒழுங்குமுறை ஆணையம் இவங்கலாம் கரெக்ட்டா இத மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் மக்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். பிளஸ் இந்த கம்பெனியும் வந்து ஏற்கனவே ஹிடன் சார்ஜஸ் அது இதுன்னு வச்சு நெறைய மறைச்சு வச்சு தான் யூஸ் பண்றாங்க. ஓரளவுக்கு கிளாரிட்டியே வந்து இல்ல. நெறைய இன்சூரன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாரிலாம் குடுத்தா தான் மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்படியும் அவங்க கோடிக்கணக்கில தான் சம்பாரிக்கிறாங்க. அப்புறம் என்ன? அண்டு போன வாரமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 23,00,000 குடுத்தா போதும். யுஏஇல வந்து கோல்டன் விசா அப்படின்றது போல நெறைய விதமான விஷயங்கள் வந்து வந்துட்டு இருந்தது. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டாங்க பயங்கரமா. ஓகேங்களா? பட் இது வந்து அப்படி கிடையாது. இது உண்மை இல்லன்றது போல யுஏஇலருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துட்டாங்க. ஏன்னா 23,00,000 அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நெறைய பணக்காரர்கள் ஏன்னா இங்க வந்து இவ்வளோ கோடி ரூபாய்க்கு மேல, லட்ச ரூபாய்க்கு மேல டாக்ஸ் கட்டுற யாருக்குமே வந்து ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. ஒரு எஜுகேஷன்ல ஒரு பிரையாரிட்டி கிடையாது. ஆ எல்லா இடத்துலயுமே வந்து வெறும் லஞ்சம், ஊழல் அப்படின்றது போல இந்தியன் தாத்தா சொன்ன மாரி தான் அந்த மாரி தான் வந்து கொடி கட்டி பறக்குது. அதுக்கு 23,00,000 குடுத்துட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட போறாங்க நெறைய பேர் அப்படின்றத போல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது உண்மை இல்லன்ன உடனே நெறைய பேர் மனசு உடைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இதன் மூலியமா மனசு உடைஞ்சு போயிருப்பாங்கன்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா வந்து முக்கியமான நியூஸ் இதுதான் இன்றைய அடிங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னத கேட்டு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட ரூ. 20,00,000 இழந்திருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வீடியோ ஒண்ணு இவங்க பார்த்துருக்காங்க. அதில என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி வந்து இந்தியர்களுக்காகவே நாங்க வந்து ஃபினான்ஸ்லலாம் ஒரு சில விஷயங்கள கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதன் மூலியமா உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வந்துரும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. சரி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோல சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு பணத்த இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரூ. 20,000 போட்டிருக்காங்க. கிரெடிட் ஆயிடுச்சு. யுஎஸ் அக்கவுண்ட் மாதிரி. அதுலேருந்து பணம் வந்துடுது. ஓகே நல்லா இருக்கே! நம்ம போட்ட பணம் க்ரோவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரூ. 20,00,000 வரைக்கும் போட்டதுக்கு அப்புறமா பணம் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. சூப்பர். இப்ப அந்த பணத்த வெளிய எடுக்கலான்னும் போது தான் தெரியுது இவங்களுக்கு. பணத்த வெளிய எடுக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த பணத்த வெளிய எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. சார்ஜஸ பே பண்ணுங்கன்னும் போது தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஓ! இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசின மாரி வந்த வீடியோ, இட்ஸ் அ ஃபேக் ஏஐ வீடியோ. முன்னையாச்சு அவங்கள மாதிரி பேசுவாங்க. இப்ப அவங்கள மாரிலாம் இல்ல. அவங்களே பேசுற மாரி ஏஐல வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டெக் சேனல்ல நம்ம டெக் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசல. கம்ப்ளீட்லி ஏஐ வாய்ஸ் ஏஐல தான் வந்து மொத்தமாவே வீடியோ பண்ணியிருந்தோம். நெறைய பேர் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏன்னா, ஆடியோலாம் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருந்ததுனால. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த மாரி 4 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த 4 வீடியோல யாருக்குமே தெரியாது. தெரியாத அளவுக்கு தான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது 5வது வீடியோ. ஃபுல் ஏ டூ இசட் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது வந்து ஏஐல பண்ணதுனால கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருச்சு. டைம் இல்லாததுனால பப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் டைம் இருந்து பொறுமையா பண்ணணும்னு நெனச்சா, எப்படி வேணாலும் வந்து ஏஐ மூலியமா யார வேணாலும் பேச வைக்கலாம். ஈவன் ஏன் இன்னைக்கு ரீசென்ட்டா ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானும் கமல் சாரும் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம். நெறைய பேர் அது உண்மைன்னு தான் நெனச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் ப்ராம்ப்ட்ன்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ராம்ப்ட். அதுவும் உண்மை கிடையாது. ஸோ இனிமேட்டு கண்ணால பார்ப்பது அனைத்தும் உண்மை என்று நம்பிவிட வேண்டாம். அண்ட் இந்த மாரி ஏதாச்சும் லிங்க் வருது, வீட்ல இருந்தே உட்காந்து சம்பாரிக்கலாம். என்கிட்ட இப்ப நெறைய பேர் வந்து நேர்ல பார்க்கும்போதா இருக்கட்டும், Instagram மெசேஜா இருக்கட்டும், எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? மாசம் மாசம் எனக்கு பணம் வந்தா சரி, அந்த மாரி ஏதாச்சும் சொல்லுங்க. இந்த மாரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாரி மேக்ஸிமம் விஷயங்கள் கிடையவே கிடையாது. பணத்த போட்டா டக்கு டக்கு டக்குன்னு வர்றதெல்லாம் கிடையாது. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை தன்மையோட வேணும் அப்படின்னா, நம்ம போன வாரம் வீடியோ போட்டிருப்போம். கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ட்ரஸ்டட் எப்படியெல்லாம் பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து பணம் வந்து மாதம் மாதம் வரும், இல்ல லாங்ல வரும் அப்படின்றது போல ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அத பத்தி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசென்ட்டா சைனா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் புரொடக்ஷன், ரேர் எர்த் மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நாங்க ஸ்டாப் பண்றோம். எக்ஸ்போர்ட் பண்றதில்லன்றது போல தடை பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுக்குலாம் தர்றதில்லன்றது போல சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அத தொடர்ந்து இப்ப இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ரூ. 1,345 கோடி ரூபாய்க்கான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமாக இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ வந்து இங்கேயே உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றது போல பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். திஸ் இஸ்
வெரி வெரி மஸ்ட். ஏன்னா செல்ஃப் ரிலையபிளா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். சைனா மிகப்பெரிய ஆதிக்கம் இதில தான் செலுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாரி இந்தியாலயே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது, இங்க புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது, மஹேந்திராவுடைய ஸ்பேர் பார்ட் மேக்கர் இருக்காங்க இல்லையா? மிண்டா அந்த கம்பெனி வந்து லோக்கல் புரொடக்ஷனுக்கு வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த மாரி இன்னும் நெறைய கம்பெனிஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் செய்திகளை வச்சு மட்டும் எந்த கம்பெனியிலும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் மட்டும் தான். இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எப்ப நமக்கெல்லாம் தெரிய வருதோ, அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிலாம் ஏறிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி மத்தவங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் செபி லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுஎஸ் பேஸ்டு கம்பெனிய வந்து பேன் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்லி இந்தியால ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா, இவங்க கடந்த ஜனவரி 1, 2023லிருந்து மார்ச் 2025க்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 36,500 கோடி ரூபாய சம்பாரிச்சிருக்காங்க. ம். பரவால்லப்பா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுதுன்னு வைங்க, அதான் கிடையாது. ஏன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் இண்டெக்ஸ்லயும் சரி, ஓவராலா பணத்த போட்டு மேனிபுலேட் அதுவும் எக்ஸ்பைரி எப்பவோ அத வச்சு மேனிபுலேட் பண்ணி பணத்த ரொம்ப வந்து சுருட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே என்எஸ்இ வந்து வார்னிங் குடுத்திருந்தாங்க. அதையும் மீறி இவங்க செய்துட்டு இருந்தத நோட்டீஸ் பண்ணி செபி வந்து இப்ப இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 4,843 கோடி ரூபாய வந்து இப்போதைக்கு வந்து முடக்கி வச்சிருக்காங்க. மத்த காசெல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இதன் மூலியமா பயங்கரமா பாதிக்கப்பட்டதெல்லாம் யாரான்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி நார்மலான ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான். யாரெல்லாம் ட்ரேடிங் பக்கம் போணும், எஃப்&ஓ பக்கம் போணும்னு நெனைச்சாங்களோ அவங்க. பட் இந்த மாரி ஆக்ஷன்ஸ் தேவை. ஏன்னா வெளிநாட்டுலேருந்து ஒரு கம்பெனி வருது. மொத்தமா இவ்வளோ பெரிய பணத்த போடுறாங்க. போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் உடைய காசெல்லாம் சுருட்டிட்டு அவங்க போறாங்கன்ற பட்சத்தில செபி இந்த மாரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். மக்களுக்கு இந்திய பங்குச் சந்தை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய குறையாம பார்த்துக்க வேண்டிய உரிமை வந்து செபி கிட்ட தான் இருக்கு. ஆனா இதனால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ப நிதின் காமத் சொன்ன மாரி ஒரு பெரிய வால்யூம் வந்து எஃப்&ஓலேருந்து கட் ஆகும். இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வால்யூம்ஸ் டிராப் ஆகும். அதன் மூலியமா வரக்கூடிய வருமானமும் புரோக்கர்ஸ்க்கு வந்து டிராப் ஆகும். அடுத்த ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் இது எப்படி போகுதுன்றத பொறுத்து தான் இருக்கும். இந்த எங்களுடைய வருமானம் அப்படின்றத போலயும் சொல்லியிருக்கிறாரு. சரி, இவங்கனால யாருக்குடா பெரிய பாதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிஎஸ்இ போன்ற நிறுவனங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1% வரைக்கும் தான் வந்து இம்பாக்ட் இருக்குன்றத சொல்றாங்க. பட் நுவாமா போன்ற வெல்த் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக இவங்க வந்து இங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு 5-6% வரைக்கும் இதோட இம்பாக்ட் வந்து இருக்கும் ஓவரால் ரெவென்யூல அப்படின்றது போல கணிச்சிருக்காங்க. அதனால தான் ரீசென்ட் வீக்லலாம் அடிச்சிருந்தது. இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து எந்த அளவுக்கு லாபமோ, நஷ்டமோ அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ வந்திருக்குன்றத ஒரு ஓவரால் கால்குலேஷன்ஸ் வந்து செபி வந்து குடுத்துருக்காங்க 2022லேருந்து 25 வரைக்கும். இதில பார்த்தீங்கன்னா, 40,000த்துல ஆரம்பிச்ச லாஸ் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும் வந்து போயிருக்கு. ரூ. 1,00,000 1,00,000 கோடி. 1,00,000 கோடி. எங்க போயிருக்குது பாருங்க. 41% இயர் ஆன் இயர் ஓகேங்களா? அதேபோல நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் எந்த பெர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஆவரேஜா ஒரு பெர்சனுக்கு ரூ. 95,000 இருந்த லாஸ் இப்போ ரூ. 1,10,000 இருக்கு. பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கலாம். பட் இந்த லாஸ் அப்படின்றது நம்ம கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் இதுதான். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகும். அந்த இன்னொருத்தர்கிட்ட அப்படின்றது எல்லாமே ஃபாரின்லேயே போச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதனால வந்து ஆப்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏகப்பட்டதா கொண்டு வந்துருவாங்க. கேஷ் பொசிஷன் வச்சிருக்கக்கூடியவங்க அத வச்சு தான் ஹெட்ஜிங் பண்ணி இங்க வந்து எஃப்&ஓல ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாரிலாம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றது போல ஒரு நியூஸ் வந்தது. பட் செபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இப்போதைக்கு அந்த மாரிலாம் எதுவும் பிளான் பண்ணல அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா ஜியோ பிளாக் ராக் இத பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜியோ உடைய மியூச்சுவல் ஃபண்ட் என்ட்ரி. இதில அவங்க என்எஃப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களே, அதில 17,800 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்க. வித்தவுட் எனி பிக் அட்வர்டைஸ்மென்ட். நான் பார்க்கல. உங்க கண்ல ஏதாச்சும் வந்து பட்டுச்சா? ஜியோ பிளாக் ராக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது போல அட்வர்டைஸ்மென்ட் ஏதாச்சும் பட்டுச்சான்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்பி மக்கள் வந்து இந்த ஒரு 3 ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் ஃபாலோ அப்பா இதன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 8 ஃபண்ட் அவங்க சீக்கிரமா லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்போ லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் லிக்விட் அண்ட் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா வரக்கூடிய ஃபண்ட வச்சு இன்னும் என்ன ஏதுன்றத பார்க்கலாம். பட் இப்ப இருந்ததிலேயே 17,000 கோடி இவங்க சம்பாரிச்சது மூலியமாகவே இருக்கக்கூடிய மொத்தம் 47 பிளேயர்ல இவங்க 35வது ஃபண்ட் ஹவுஸா வந்து மாறிட்டாங்க. பிளஸ் டாப் 15 பிளேயரா இருக்காங்க டெட் ஏஎம்ல. ஓகேங்களா? ஸோ ஜியோ அப்படின்ற அந்த ஒரு பிராண்டிங் அவங்களுடைய லோகோ அந்த ஒரு விஷயத்திலேயே மக்கள் இவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, யாரோ பெரிய பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. ஏன்னா சொல்றேங்க எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னா, 67,000 ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் 90 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 67,000 பேர். நீங்க வாய்ப்பு கிடைச்சா ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோவா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட போயிடும் ஏப்ரல் 2026ன்றது போல சொல்லியிருக்காங்க ஜேபி மோகன். ஓகேங்களா? ரூட்டர்ஸ் சர்வேல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 28,450 2026க்குள்ள போகலாம்ப்பா அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ 12-13% அப்ராக்சிமேட்லி அந்த கேகர்ல தான் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா போல இன்னொரு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணிச்சிருக்காங்க. அண்ட் கடந்த ஒரு சில மாதங்களாகவே கோல்டு இடிஎஃப்ல செம இன்ஃப்ளோ அப்படின்றத போல சொல்றாங்க. ஹையஸ்ட் இன் 5 மந்த்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2,080 கோடி அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா கோல்டு ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால
ஸோ 600% சர்ஜ் இன் மந்த்லி இன்ஃப்ளோ ஆஃப் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. ஸோ கோல்டில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் மட்டும் தயவு செஞ்சு போய் இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் சில்வருடைய நிலைமை நான் என்ன சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆரம்பிச்சது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சில்வர் வீடியோ நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கும் புரியுது. போன வாரம் ஷூட் பண்ண வேண்டியது தான், பட் மிஸ் பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட் வீக் 100% சில்வர் வீடியோ வரும். ஸோ ஏறிடுச்சே ப்ரோ, இதுக்கு மேலே என்ன ப்ரோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. சில்வருடைய ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது என் வேலை. நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உங்களுக்காக கொண்டு வந்துடுறேன். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.